வணக்கம் நண்பர்களே. கொரோனான்னு ஒன்று வந்தது. அது வந்ததுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை, அதாவது வீட்டு கணவன்மாரோட லைஃப்பை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். என்ன? ஏசி பிசி, ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த் அண்ட் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த்ன்னு. இப்போது அதே இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னன்னாக்கா, ஆஃப்டர் கரோனா பிஃபோர் கரோனா. இந்த ஆஃப்டர் கரோனாக்கு அப்புறம், இந்த லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் எங்களை போல கணவன்மார்கள் உண்மையிலேயே இந்த கரோனா பேண்டமிக் எங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கரோனா லாக்டவுனில் அதிகமாக பாதிக்கப்பட்டது எங்களை போல ஆம்பளைங்க தான். இந்த கரோனாவே பாருங்க, யாரை ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு? ஆம்பளைங்க தான். 65% 70% ஆம்பளைங்களை பிடிச்சிருக்கு. 30% 25% தான் பொம்பளைங்களை பாதிச்சிருக்கு. ஸோ அந்த கரோனாவே பெண்களை பார்த்து பயப்படுதுனாக்கா, சாதாரண கணவன்மார்கள் நாங்கள் எங்களோட மனைவிகளை பார்த்து, எங்கள் பொண்டாட்டிகளை பார்த்து நாங்கள் பயப்படாமல் இருக்கோம். அது 24 மணி நேரம் நாங்கள் அவங்க கூடவே இருக்கோம். அப்போனா எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இந்த கரோனா லாக்டவுனில் நானும் இல்லை, எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டோட ஒரு கரோனாவே ஆக்கி வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஸ்டாப் பண்ணாங்க, நிறுத்தினாங்க. அதை நிறுத்தினாங்க, இதை நிறுத்தினாங்க, எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரி அம்மாவை நிறுத்திட்டாங்க. வேணாம்மா, ஊரெல்லாம் கரோனா ரொம்ப பரவே கிடக்குது, இனிமே நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான், பாவம் அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்களே, அந்த வீட்டில் வர வேலைக்காரிக்கு அங்கே இங்கே நிறைய இடத்துல வேலைக்கு போய்ட்டு அவளுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல அக்கறையில் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி சொல்லியிருக்கவே வேணாமே அப்படின்னு. ஏன்னா வேலைக்காரி போனதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு வந்துடுச்சு. முதல்ல கூட்டுன்னு சொன்னாங்க, வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குப்பா, உனக்கு தான் குப்பையாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னாங்க. சரிம்மா, அதுவும் கரெக்டு தான், நானும் சும்மா தான் வீட்டில் இருக்கேன், சரி காலையில் வேலை ஒன்றும் கிடையாது, சரி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டினேன். அப்புறம் கூட்டினதுக்கப்புறம் தொடச்சிடலாமேன்னாங்க. சரி, தொடச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எப்போ பாரு கரோனாவில் எல்லாம் 3 வேளை சமைக்கிறோன்னாக்கா, கரோனா டைமில் 6 வேளை சமைப்போம். ஏன்னா எல்லாருக்கும் புதுசு புதுசாக சாப்பிட்ணும், புதுசு புதுசாக பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்போ என்னாச்சு, நிறைய அடுப்பங்கரையில் நிறைய பாத்திரம் விழ ஆரம்பிச்சது ஜிங்கில். ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இல்லை, எப்போவும் சமைக்கிறாங்களே, எப்போ பாரு எதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, சரி ஒரு நாளைக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்திரம் தேய்ச்சி ஒரு நாளைக்கு கொடுத்தேன். அடுத்த நாளைக்கு பார்த்தா ஒரு ஜிங்க் ஃபுல்லாக ஒரே பாத்திரமா இருந்துச்சு, தேய்க்கவே இல்லை. நான் அக்கறையில் கேட்டேன், என்னம்மா இது பாத்திரமே தேய்க்கலையே, உடம்பு முடியலையா, ஏதாவது ப்ராப்ளமா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். நீங்கள் நேற்றுக்கு தான் பாத்திரம் தேய்க்க கிச்சன் பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் பாத்திரம் தேய்க்கிறது ஓன் டியூட்டி, நீ அதை ஒழுங்காக பண்ணிட்டு போயிரு அப்படின்னு அர்த்தம். இது அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லுவாங்க. இன்னைக்கு கிச்சன் பக்கமே வரலையே, பாத்திரத்தை பற்றி திங்க் பண்ணவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது. ஸோ வீட்டில் ஒரு பக்கா மேடாகவே ஆயிட்டேன் நான். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலையும் சரி, ஆஃபீஸ் வேலையும் சரி, எல்லா வேலையும் உட்காந்து பார்த்து 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 இந்த கொரோனாவுக்கிட்ட
நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னாக்கா, கரோனாவே சீக்கிரம் நீ போயிரு. என்னை மாதிரி நிறைய கணவன்மார்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு வேண்டியாவது கொஞ்சம் பச்சாதாபம், கொஞ்சம் அனுதாபம் காணிச்சு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் தரணும்னு கரோனா கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். கரோனாவே நீ ரொம்ப சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னாக்கா, உனக்கு வேணும்னா நாங்கள் கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி உன் பேரில் ஒரு ஹோமத்தை போட்டுடுறோம். நாங்கள் வருஷம் பண்ணிடுறோம். வேணும்னா உனக்கு பால் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வேணாலும் நைவேத்தியம் பண்ணுறோம். வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்ட விரதம் இருக்க போகிற மாதிரி உன் பேரையும் சொல்லி ஒரு 10 நாள் விரதம் இருக்கிறோம். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பார்த்து பண்ணித்தரோம். தயவு செஞ்சு இந்த உலகத்தில் இருந்து நீ போய் என்ன மாதிரி இருக்கிற கணவன்மார்களுக்கு நீ ஒரு சாப விமோச்சனம் மாதிரி ஒரு விமோச்சனம் தரணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் கரோனா, போயிட்டு வா கரோனா, பை.